தென்னிந்தியாவை சேர்ந்த பெண்கள் உடல்வாகு வந்து முழுக்க முழுக்க வட இந்திய பெண்களோட வேறுபட்ட உடல்வாகு. வளமையாக இருந்த பெண்கள் இன்னைக்கும் வளமையாக இருக்கிற பெண்கள். ஆனா நம்ம வந்து ஒரு சினிமா மாதிரியான மீடியம்ல வந்து நம்ம எப்படி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகைகளை கூட்டு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம ரொம்ப பிரமாண்டமா 90களுக்கு பிறகான ஒரு ட்ரெண்ட் இது. ஏன்னா அதற்கு முன்னாடியும் வந்து வடநாட்டுல இருந்து பெண்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப பிரபலம் ஆகல. ஆனா இந்த பெண்களை கொண்டு வந்து நம்ம காட்டினதன் மூலமாக அழகுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டாண்டர்டை நம்ம வேற மாதிரி நம்ம வகுத்துட்டோம். ரொம்ப மெல்லிடையாக இருக்கக்கூடிய பெண்கள், இடுப்பை அசைத்து ஆடுவது மட்டும்தான் நடனம், இது எல்லாமே மாறி போச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து சரிதா இல்லாத அழகா என்ன ஒரு அந்த காம்ப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டார்க் சாக்லேட் காம்ப்ளெக்ஷன், அந்த காம்ப்ளெக்ஷன் எல்லாம் இன்னைக்கு நம்ம ரசிக்கிறோமா? இல்ல. அப்ப நம்ம எல்லாருமே வந்து அந்த அழகியல்ங்கிறதே வேற மாதிரி நமக்கு மாறி போயிருச்சு. அப்ப பெண்ணை வந்து நம்ம ஒரு தெய்வம் அப்படிங்கிறதா நம்ம பார்க்கும் பொழுது கூட, வளமை தெய்வமாக போர் புரியக்கூடிய தெய்வமாக இருந்தா கூட அது அழகா காமிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் தான் நம்ம. ஆனா நம்ம இன்னைக்கு எங்க வந்து நின்றுக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். காடஸுடைய இமேஜரி வந்து இன்னைக்கு ஒரு சிற்பம் நீங்க வந்து ஒரு கோயில செய்யணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட வந்து நாயக்கர் காலத்துக்கு பின்னாடி உள்ள சிற்பங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜான சிற்பங்களா தான் இருக்கு. நீங்க சுதை சிற்பங்கள் செஞ்சாலும் சரி, அல்லது நீங்க கான்கிரீட்லயே கொடுத்து நீங்க வந்து ஒரு சிமெண்ட் சிற்பம் நீங்க பண்ணீங்கன்னா கூட அது வந்து ஒரு சாதாரணமான இமேஜரி மாதிரிதான் இருக்குமே தவிர ஒரு காடஸுக்கான அந்த இமேஜரியா அதை வந்து என்ன மாதிரி ஒரு ஆளால அதை ஏத்துக்க முடியும்.